விஜய்க்கு எதிராக திரும்பும் விஷயம், கனவிலும் நினைக்காத சம்பவம். செக் மேல செக். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக, இன்னொரு பக்கம் பிரதான எதிர்கட்சியான அதிமுக. இவங்க ரெண்டு பேருக்கும் டஃப் ஃபைட் கொடுக்க விஜயின் தமிழக வெற்றி கழகம் பயங்கர ஸ்பீடா களம் இறங்கி இருக்கு. ஆனா மக்கள் கொடுக்கும் தீர்ப்பு தான் இறுதியாக இருக்கும். அவர்கள் தேர்ந்தெடுப்பவர்கள் தான் முதலமைச்சரா வருவாங்க. அப்படி இருக்கையில் தற்போது வெளியாகும் கருத்து கணிப்புகள் எல்லாம் தாவேகாவுக்கு பெரிய லெவல்ல ஹைப் இருக்கத்தான் செய்து. அந்த நம்பர்ஸை அப்படியே நம்பிட முடியாது. காரணம், தாவேகாவை பொறுத்தவரை விஜய், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், ராஜ்மோகனுக்கு ஒரு சிலரை தவிர மற்ற எல்லா முகங்களுமே அரசியலுக்கு ரொம்ப புதுசு. அப்படி இருக்கையில் புதுமுகத்திற்கு விஜய் வாய்ப்பு கொடுத்தா அந்த மக்கள் தொகுதிக்குள்ள ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போறதுன்னு தெரியாத ஒரு வேட்பாளரை விட அடிமட்ட அரசியல்ல ஊறி போன ஒரு பழைய முகத்தையே மக்கள் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு அதிகம். இதனால தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று தெரியும் என கூறப்படுகிறது. ஒரு பக்கம் கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு பின்னடைவுன்னு சொன்னாலும் கள நிலவரம் வேற மாதிரி இருக்கலாம். அதிமுகவோட பெரிய பலமே அவங்க கிட்ட இருக்கிற இரட்டை இலை சின்னம் தான். மேல யார் இருந்தாலும் அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கும் மக்கள் உண்டு. காலம் காலமா அரசியல்ல களப்பணிகளை முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. புதுசா வரவங்க ஓட்டு கேட்கும் போது, தம்பி நீங்க யாருன்னு கேட்குற நிலைமை வரும். ஆனா அதிமுகவோட பழைய முகங்க வரும்போது மக்கள் அவங்களை ஏற்கனவே பார்த்திருப்பாங்க, பழகி இருப்பாங்க. இந்த பரிச்சயம் தான் தேர்தலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு அதிமுக மற்றும் கூட்டணிகள் எல்லாம் களத்துல தெம்பா வேலை செஞ்சுட்டு வராங்க. தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவும் அதிமுகவும் இந்த அனுபவங்கிற கார்டை வச்சு தான் விளையாட போறாங்க. நிர்வாகம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு அனுபவம் வேணுங்கிற பிரச்சாரத்தை முன்வைக்க போறாங்க. இதனால தாவேகாவுக்கு இருக்கிற ஒரே சவால், மக்களோட மனசுல இருக்கிற அந்த தெரியாத சாமிங்கிற பயத்தை போக்கி நாங்களும் தெரிஞ்ச ஆட்கள் தான் புரிய வைக்கிறது தான். இதனால வரும் 2026ல புது ரத்தம் ஜெயிக்குமா இல்ல பழைய முகம் ஜெயிக்குமான்னு பொறுத்து தான் பார்க்க முடியும். விஜயின் மாவட்டந்தோறும் பிரச்சாரமும் தற்போது வேகப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.